வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமாரவை சந்தித்த இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள். கடுமையான குற்றச்சாட்டுகள் உள்ள அதிகாரிகளை உயர் பதவிகளில் நியமித்தது எப்படி சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட முடியும்? கேள்வி எழுப்பிய முஜிபுர் ரஹ்மான். அனுர அரசு அதிரடி உத்தரவு. மகிழ்ச்சியில் திளைக்கும் தமிழ் மக்கள். இனி விரிவான செய்திகள். வடக்கில் மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் பெற்றுக்கொண்ட அமைச்சர்கள் யார் யார் என்பது பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தொடர்பிலான அறிக்கையை இன்று மாலை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக தெரிவித்தார். குறித்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் சாணக்கியன் மேலும் தெரிவித்த போது, மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டவர்கள் பட்டியலில் தங்களிடம் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு தெரிவித்திருந்தது. எனினும் குறித்த விடயம் தொடர்பில் இதுவரை அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். இதேவேளை கிளிநொச்சியில் வழங்கப்பட்டுள்ள மதுபான சாலை அனுமதி பத்திரங்களில் ஒன்று தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான CV விக்னேஸ்வரனுக்கு வழங்கப்பட்டதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் என சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் அது தொடர்பான தரவுகள் வெளியிடப்பட்டன. சபை முதல்வரும் அமைச்சருமான புபன் ரத்நாயக்க தெரிவித்த போது, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 2024 ஜனவரி 1 முதல் அக்டோபர் 6 வரை 361 மதுபான சாலை உரிமங்களை அரசியல் லஞ்சமாக வழங்கியுள்ளதாக அறிவித்துள்ளார். அவற்றில் 172 FL4 என்றும் மதுபான கடை உரிமங்களும் உள்ளடங்குவதாக விமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், 2024 ஜனவரி 1 முதல் மேல் மாகாணத்தில் 110, தென் மாகாணத்தில் 48, கிழக்கு மாகாணத்தில் 32, மத்திய மாகாணத்தில் 22, வடமத்திய மாகாணத்தில் 45, 14 வடமேற்கு மாகாணம், ஊவா மாகாணத்தில் 30, சம்பரகமுவ மாகாணத்தில் 30 என மொத்தம் 361 மதுபான சாலை உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சில்லறை விற்பனை FL4 என அழைக்கப்படும் 172 மதுபான கடை உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதன்படி கொழும்பு 22, கம்பஹா 18, களுத்துறை 8, காலி 9, மாத்தறை 5, அம்பாந்தோட்டை 5, யாழ்ப்பாணம் 5, கிளிநொச்சி 16, வவுனியா 2, மன்னார் 2, திருகோணமலை 4, மட்டக்களப்பு 1, அம்பாறை 5, கண்டி 11, மாத்தளை 6, நுவரெலியா 8, அனுராதபுரம் 4, பொலனறுவை 3, புத்தளம் 6, குருநாகல் 8, பதுளை 9, மொனராகலை 7, ரத்தினபுரி 6, கேகாலை 2 என குறித்த இடங்களில் 172 FL4 உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவில் எந்த உரிமங்களும் வழங்கப்படவில்லை. இந்த உரிமங்களின் காரணமாகவே நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களும் பார்குமார் என மாற்றம் பெற்றது. கட்சி மாற்றுவதற்கான அரசியல் லஞ்சமாக இவை பயன்படுத்தப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியிருந்ததை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்றார். நாட்டில் நிலவும் தேங்காய் தட்டுப்பாடு நிலவி வருவதால் அரை தேங்காய் 100 மற்றும் ரூபாய் 120 இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. பத்தேகம பிரதேசத்தில் முழு தேங்காய் ஒன்றின் விலை ரூபாய் 180 மற்றும் ரூபாய் 200, சிறிய அளவிலான தேங்காய் ரூபாய் 160. அதே நேரத்தில் குரங்குகள் மற்றும் ராட்சத அணில்களால் ஏற்றப்பட்ட சேதத்தால் தேங்காய் அறுவடையில் கணிசமான பகுதி இழக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறினார்கள். இன்று நாடாளுமன்றத்தில் வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தகவல் வெளியிட்ட போது, சதோச விற்பனை நிலையங்கள் மூலம் 1 மில்லியன் தேங்காய்களை 130 ரூபாய் விலையில் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அடுத்த 2 வாரங்களுக்குள் அவை விற்பனைக்கு வந்துவிடும் என தெரிவித்தார். சிலாபம் பிளான்டேஷன் லிமிட் மற்றும் குருநாகல் பிளான்டேஷன் லிமிடெட் போன்ற அரசுக்கு சொந்தமான தோட்டங்கள் சதோச விற்பனை நிலையங்களுக்கு சமீபகால டெண்டர் விலையான ரூபாய் 100க்கு வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டதாக அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். கிராமப்புறங்களை விட நகர்ப்புறங்களில் தேங்காய் தட்டுப்பாடு அதிகமாக இருப்பதால் நகர்ப்புறங்களில் தேங்காய் விநியோகிக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார். ஜனாதிபதி அனுரகுமாரவை இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். வடக்கு கிழக்கில் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், பத்மநாதன் சத்தியலிங்கம், சண்முகநாதன் குகதாசன்,
சாணக்கியன் ராசமாணிக்கம், ஞானமுத்து ஸ்ரீநேசன், கவீந்திரன் கோடீஸ்வரன், இளந்தம்பி ஸ்ரீநாத், துரைராசா ரவிகரன் ஆகியோர் இதன்போது கலந்து கொண்டனர். இதன்போது இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீண்ட காலமாக வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் முகம் கொடுத்து வரும் பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதியிடம் எடுத்துரைத்தனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்ன பேசினார்கள் என்பதை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விளக்கமாக இதுவரை தெரிவிக்கவில்லை. பொது தேர்தலில் போட்டியிட்ட மொத்த வேட்பாளர்களில் 23% பேர் மட்டுமே இதுவரை தங்கள் வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்துள்ளனர். ஆணையத்தின்படி 8361 வேட்பாளர்களில் 1985 பேர் மட்டுமே இதுவரை தங்கள் செலவு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர். தேசிய பட்டியலில் உள்ள 527 உறுப்பினர்களில் 57 பேர் மட்டுமே செலவு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர். அனைத்து வேட்பாளர்களும் தங்களது வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை டிசம்பர் 6ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் கண்காணிப்பு ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. இதில் தேசிய பட்டியல் வேட்பாளர்கள், கட்சியின் செயலாளர்கள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் தலைவர்களும் உள்ளடங்குகின்றனர். டிசம்பர் 6ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு காலக்கெடுவை சந்திக்க தவறினால் தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தை மீறுபவர்கள் சட்டப்பூர்வ விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஆணையம் எச்சரித்தது. கடுமையான குற்றச்சாட்டுகள் உள்ள அதிகாரிகளை உயர் பதவிகளில் நியமித்து எப்படி சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட முடியும் என கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜ்புர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு அவர் தெரிவித்த போது, ஒரு நாடாக நாம் இன்னும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்றோம். சுதந்திரத்திற்கு பிறகு இலங்கை என்ற அடையாளத்தை கட்டியெழுப்பி முன்னோக்கி செல்ல முடியவில்லை. இந்தியா, சிங்கப்பூர் மற்றும் மலேசியா போன்ற அண்டை நாடுகள் அவற்றின் பன்முகத்தன்மை மற்றும் மரியாதை காரணமாக முன்னேறியுள்ளன. 76 ஆண்டுகளாக தேசிய ஒருமைப்பாடு பற்றி பேசி வருகின்றோம். நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இந்த விடயத்திற்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ பொறுப்பேற்க வேண்டும். அரசாங்கம் மிகவும் அரிதான மக்கள் ஆணையை பெற்றுள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் போது சந்திரிகாவுக்கு இவ்வாறானதொரு மக்கள் ஆணை கிடைத்தது. ஆனால் அவராலும் இந்த பன்முகத்தன்மையை புரிந்து கொண்டு முன்னேற முடியவில்லை. நீங்கள் ஒரு நல்ல பயணத்தை நடத்த சட்டத்தின் ஆட்சியை நிறுவ தயாராகி வருகிறீர்கள். ஆனால் உயர் பதவிகளில் கடுமையான குற்றச்சாட்டுகள் உள்ள அதிகாரிகளை நியமித்து எப்படி சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட முடியும் என்றார். எதிர்வரும் பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தட்டுப்பாடின்றி வழங்குவதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் நாளாந்தம் 2 லட்சம் கிலோ அரிசியை வழங்க அரிசி ஆலைகள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் சமரசிங்க இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். அரசாங்கத்திற்கு சொந்தமான சில்லறை விற்பனை நிறுவனமான லங்கா சதோச ஊடாக உள்ளூர் சந்தைக்கு இந்த அரிசி கட்டுப்பாடு விலையில் வழங்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு உலக வங்கியின் உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் பரமேஸ்வரன் ஐயர் தெரிவித்தார். உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் புதன்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரவை சந்தித்து கலந்துரையாடிய போதே இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி தலைமையிலான புதிய அரசாங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்த உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர், உலக வங்கியின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படும் அனைத்து திட்டங்களும் எதிர்காலத்தில் அவ்வண்ணமே முன்னெடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். அதேபோல புதிய அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டம், கிராமிய வறுமையை ஒழித்தலுக்கான திட்டங்கள், பொருளாதார டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டங்களுக்கு இணையான டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்குவதற்கான வேலை திட்டம் என்பன குறித்தும் ஜனாதிபதி நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டார். வடக்கு கிழக்கு மக்கள் நீண்ட காலமாக முகம் கொடுத்து வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு தேடுவது மற்றும் தோட்ட மக்களின் காணி மற்றும் வீட்டு பிரச்சினைகள் குறித்தும் இதன் போது பேசப்பட்டது. இந்த நாட்டில் விவசாயம், மீன்பிடித்துறை, சுற்றுலா, கல்வி மற்றும் சுகாதார துறைகளை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது என்று ஜனாதிபதி அனுரகுமார இதன்போது சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தின் அடுத்த கட்ட அபிவிருத்தி திட்டங்களை செயற்படுத்த ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் முதற்கட்டமாக இந்நாட்டு ஆலோசனை குழு ஒன்றுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக கூறிய உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு பாராட்டு தெரிவித்தார். தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த, நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும,
ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க ஆகியோர் இதன் போது கலந்து கொண்டனர். கடந்த ஆட்சி காலங்களில் தமிழ் மக்களுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் இனவாத கருத்துக்கள் பேசப்பட்டது. கடந்த அரசுகள் வாய்மூடி மௌனமாக இருந்ததை பார்த்திருக்கிறோம். ஜனாதிபதி அனுர அரசு தமிழ் மக்களுக்கு எதிரான கருத்து இனவாத கருத்து என்று நேரடியாக கண்டித்து முன்னோடியாக உள்ளது. இது தமிழ் மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது. நாடாளுமன்றத்தில் நடந்த சம்பவம் என்ன? மாவீரர் நினைவேந்தல் தொடர்பான அண்மைய சம்பவங்கள் தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் தயஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்த கருத்து நாடாளுமன்றத்தில் காரசாரமான வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தியது. மாவீரர் நினைவேந்தல் தொடர்பான கைதுகளில் வடக்கிலும் தெற்கிலும் 2 சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் தயஸ்ரீ ஜெயசேகர கேள்வி எழுப்பினார். இந்த கைதுகள் தொடர்பாக தென்னிலங்கையில் தீவிரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் வடக்கில் சாதாரண குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அதாவது வடக்கில் கைது செய்யப்பட்டவருக்கு எதிராக ஏன் தீவிரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை என்ற தோணியில் அவரது கேள்வி இருந்தது. இதற்கு பதிலளித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் விஜயபால, அரசியல் தலையீடுகளின்றி சுதந்திரமாக செயற்படுத்துவதற்கு போலீஸ் திணைக்களத்திற்கு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. விசாரணைகளின் பின்னர் எந்த சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்வது என்பது போலீசாரை தீர்மானிக்கவும் எனவும் தெரிவித்தார். இது போலீசாரின் கடமையை தவிர அமைச்சரின் கடமை அல்ல எனவும் அவர் தெரிவித்தார். வழக்குகளை தாக்கல் செய்வதற்கு முன்னர் சட்டமா அதிபர் உதவியை நாடுமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த நீதி அமைச்சர் அர்ஷன நாணயக்கார, ஏதேனும் குழப்பம் ஏற்பட்டால் மற்றும் தேவைப்பட்டால் மாத்திரமே போலீசார் சட்ட உதவியை நாடுகின்றனர். வடக்கிலும் தெற்கிலும் தனியான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக கூறி எம்பி ஜெயசேகர இனவாதத்தை தூண்டும் விதத்தில் பேசியதாக அமைச்சர் விஜயபால தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த எம்பி ஜெயசேகர, நான் ஒருபோதும் இனவாதம் பேசவில்லை. இனவாதம் தொடர்பில் சரியான தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும். வடக்கிலும் தெற்கிலும் வழக்குகளை தாக்கல் செய்யும் போது போலீஸ் சட்டமா ஜனாதிபதி திணைக்களத்தின் ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் தான் கூறுவதாகவும் தெரிவித்தார். எம்பி ஜெயசேகர மேலும் கூறிய போது, என்னை இனவாதி என்று கூறிய கூற்றை அமைச்சர் விஜயபால மீளப்பெற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். சபை தலைவர் புமல் ரத்நாயக்க அப்போது குறுக்கிட்டு, ஜெயசேகர எம்பி இனவாத கூற்றை நாடாளுமன்றத்தில் வெளியிட்டார் என்பதில் சந்தேகமில்லை. அதனால் ஜெயசேகர எம்பி இனவாதம் பேசினார் என்ற கூற்றை அமைச்சர் வாபஸ் பெற தேவையில்லை. எம்பி ஜெயசேகர தான் அவரது இனவாத பேச்சை வாபஸ் பெற வேண்டும் என தெரிவித்தார்.